அசத்திட்டிய. இது வரைக்கும் 11 கேஸை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டீங்க. வெரி குட். இது 12வது கேஸு இந்த ஐயம்பெருமாள் கையில் வந்திருக்கு. ஆமாம், இது வரைக்கும் எம்பிட்டு செலவு பண்ணியிருப்பீங்க? ஒரு 4 லட்சம் இருக்கும் சார். இந்த கேஸுக்கு எம்பிட்டு தருவீங்க? ஒரு 5 லட்சம். ஏன் அந்த வெங்கடேச பெருமாளை தொட்டு கேட்கும்போது இந்த ஐயம்பெருமாள் கேட்கப்படாதா? இது மற்ற கேஸு மாதிரி இல்லை, முக்கியமான கேஸு. இதில் ரிலீவ் ஆனாதான் உண்டு. 5 lakhs ஒரு பைசா கூட குறைக்க முடியாது. சார் நான் கொடுத்துறேன் சார். வெளிநாட்டில் போய் 1 வருஷத்தில் சம்பாதிக்கிற பணத்தை ஒரே நிமிஷத்தில் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. தம்பி மேலே அம்பிட்டு பாசம். சார் நீங்க கேட்கறது வெறும் பணம் சார். ஆனா நான் தேடுறது அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை. கிளம்புங்க. சார் கையெழுத்தெல்லாம் போட்டாச்சுப்பா. உன் தம்பி ரிலீவ் ஆயிட்டான். கிளம்புங்க. 5 lakhs சும்மா கேட்டேன். சார், நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஒரு அண்ணன் தான் காரணம். உங்கள் ஃபீலிங்ஸை என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியும். என்னென்ன அந்த ஃபைலில் கையெழுத்து போட்டதுக்கு என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றுவாங்க. மாற்றிட்டோம். இன்றைக்கி தான் டவுன்லேயே தண்ணி இல்லையா, அப்புறம் எந்த காடாக இருந்தானே கடலாக இருந்தானே. எந்த தப்பும் பண்ணலன்னு மனசு நிம்மதியாக இருக்கு பாருங்க, அதுவே போதும். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒருத்தனம் திருந்தவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. உங்கள் தம்பி திருந்தணும்னு ஆசைப்படுறாரு, திருந்த விட்டுருவோம். நீங்கள் தேடுற வாழ்க்கை உங்கள் தம்பிக்கு கிடைக்க போகுது. சந்தோஷமாக போயிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் சார். ஹலோ, ஃபைலு வரேன் சார். எப்பா அந்த கள்ளச்சாராய கேஸ் ஃபைல் என்னாச்சு? ஏன் அவனும் திருந்திட்டானா? ஆனால் இந்த அரசியல்வாதிங்க திருந்த மாட்டாங்க. நம்மளை எந்த ஊருக்கு மாத்துறாங்களோ இப்போவே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லா திங்ஸையும் மூட்டை கட்ட சொல்லணும்.